பிரைஸ் அலாட். ரோமர் 8வது அதிகாரம் 14-15 படிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது அந்த இடத்துல அவங்க தேவனுடைய புத்திரராக இருந்தார்கள். தேவனோடு உறவாடி கொண்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் பூமியை படைத்து அதை ஆளுகை செய்யும்படி அதிகாரத்தையும் ஆளுகையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பிறகு ஏதேனை விட்டு வெளியே வரும்பொழுது அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறான். ஸோ மரணத்திற்கு அவன் அடிமையாகிறான். ஸோ மரணம் அவனை ஆண்டு கொண்டது. அப்போ அந்த இடத்துல ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே அவன் போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அன்றிலிருந்து மனித இனம் மரணத்தின் அதிகாரி பிசாசுக்கு அவன் பயந்து கொண்டிருந்தான். ஆனால் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து போட்டார். ஸோ ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையும் ஆக்கினார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆதியில தேவனோடு ஆதாம் உறவாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல மரணம் இல்லை. ஸோ பயம் இல்லை. அவன் சந்தோஷமா பிதாவாகிய தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். ஆனால் விடுதலைக்கு பின்பு அங்கே மரணம் அவனை ஆண்டு கொண்டதுனால மரணத்திற்கு அவன் அடிமையானான். ஸோ அதனால தான் அந்த இடத்துல பயம் வருது. ஆனால் இயேசு சிலுவையில் அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழிச்சு போட்டனால அப்போ இந்த இடத்துல நம்ம திரும்ப பயப்பட தேவையில்லை அப்படின்றார். ஏன்னா பிதாவிண்டத்தில் சேர்வதற்கு அந்த கிருபாசனத்தில் கிட்டி சேருவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தின் திரையை கிழித்து புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்தை நமக்கு தெரியப்படுத்தினார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஸோ அந்த மார்க்கத்தில் நுழைவதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியத்தை கொடுத்தார். ஸோ எத்தனை பெரிய பாக்கியவான்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரித்து மனித இனத்தை அந்த அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். ஆனால் இன்றைக்கு உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இன்றைக்கு சபையாகிய நாம் இதை இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து யோசித்து நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் சூழல்ல இருக்கும். இதே அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ புத்திரர்கள் இனிமேதான் பிறக்க போறாங்கன்னு ஆல்ரெடி புத்திரர்கள் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்திற்கு வெளிப்படும்படியாக சர்வ சிருஷ்டியும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதாம். இன்றைக்கு உலகத்துல பாருங்க எத்தனை மரணங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா திருடனாகிய பிசாசு, மரணத்தின் அதிகாரி பிசாசு தான் இதையெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்ப திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு ஏன் உலகத்துல இப்படிப்பட்ட அழிவுகளுக்குள்ளாக மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதை பார்த்து இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு இப்படிப்பட்ட அழிவுகள்லாம் வரும், தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு வேடிக்கை பார்ப்பதற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கல. இந்த இடத்துல புத்திரர்கள் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதுன்ற வசனத்தை நம்ம பார்க்க முடியும். ரோமர் 8:22 சொல்லுது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரை சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. மனுஷன் மட்டும் கிடையாது, ஆதாமின் நிமித்தம் இந்த பூமியும் சபிக்கப்பட்டதா இருந்தது. அவனோடு எல்லாமே அந்த இடத்துல சாபத்திற்குள்ளாக போனது. ஆனால் சிலுவையில எல்லா சாபத்தையும் அவர் முறியடித்து போட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை மாத்திரம் நீக்கல, இந்த பூமியின் பாவத்தையும் பூமி ஆதாமின் நிமித்தம் ஏற்பட்ட இந்த பூமிக்குரிய சாபத்தையும் அவர் எடுத்து போட்டுறார். அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டதுனால இந்த பூமியானது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சகலமும் விடுதலையாக்கப்பட்டாயிற்று என்பதை மனிதன் அறிந்து கொள்ளாததுனால, புத்திரர்களாய் எழும்பக்கூடிய நாம் அதை புரிந்து கொள்ளாததினால் இன்றைக்கும் சர்வ சிருஷ்டியும் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறது. அப்போ இதை விடுதலையாக்க வேண்டியது யார் அப்படின்னா தேவ புத்திரர்கள் தான். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்ததுனால நமக்குள் அவருடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார்.
ஸோ அந்த ஆவியினால் பிறந்த நாம் யாராக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோமா. ஸோ ஆவியினால், அப்போ இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ இந்த உலகம் சொல்கிற காரியங்களின்படி வழிநடத்தப்படாமல், இந்த உலக நியதிகளுக்கு நாம் உட்படாமல் தேவனுடைய ஆவியானவரால் நாம் வழிநடத்தப்படும் பொழுது அவருடைய புத்திரர்களாக மாறுகிறோம். ஸோ புத்திரர்கள் தான் அந்த விடுதலை, தேவன் கொடுத்த அந்த விடுதலையை, சுதந்திரத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இந்த உலகத்திற்கு என்ன தேவை? தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ தேவ புத்திரர்கள் என்பவர்கள் யார்? ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறவர்கள், அவருடைய சுதந்திரத்தை அறிந்தவர்கள். அப்போ சிலுவையில் நமக்கு என்ன நடந்தது, அதனால் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்றத அறியாமல் இருக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைகளுக்குள் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ புத்திரர்கள் எழும்பி அந்த விடுதலையை, நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை, எப்படிப்பட்ட ஒரு மகாபெரிய இரக்கத்தை, கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த சர்வ சிருஷ்டியும் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ சிலுவையில் நமக்கு மனிதனுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து போடப்பட்டது. அப்போ ஏதேனில் என்ன நடந்தது? ஆதாம் கையில் எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அவனை ஆளுகை செய்யும்படி எல்லாத்தையும் படைச்சு அவன் கையில் கொடுத்தாரு. அவன் தான் என்ன பண்ணான்? பிசாசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்றான். ஆனால் சிலுவையில் மீண்டும் தேவன் என்ன பண்ணார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிகாரி பிசாசை அவர் அழித்து போட்டார். அவர் சொல்றார், பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோலை நான் வச்சிருக்கேன் அப்படின்றார். ஸோ திறவுகோலை பிசாசிடம் கொடுத்தது அன்றைக்கு ஆதாம். ஆனால் சிலுவையில் அந்த அதிகாரத்தை அவர் அழித்து போட்டார். மரணத்தின் அதிகாரி பிசாசை அழித்து போட்டு மீண்டும் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உன் கையில் கொடுக்குறேன் அப்படின்றார். அப்போ இன்றைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? இங்கே என்ன பூமியில் கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் அப்படின்னா, நமக்கு திரும்ப அந்த கீயை கொடுத்துட்டார். நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும். அந்த கீயை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஸோ புத்திரர்கள் யாருன்னா, தேவன் நமது கரத்தில் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் என்ற திறவுகோலை, வல்லமையை, அதிகாரத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை, அந்த சுதந்திரத்தை அறிந்தவர்களாய் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மீது மரணம் என்ற பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. அவன் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவனை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான் என்ற அந்த ஒரு வெளிச்சத்திற்குள் கடந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஸோ மரணத்தின் அதிகாரி பிசாசு தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல மரணத்தின் அதிகாரி யாருன்னா பிசாசு. இப்போ இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு எல்லாவித அழிவுகளையும் மரணத்தையும் கொண்டு வருகிற அந்த திருடன் என்கிற பிசாசு, மரணம் என்ற பிசாசை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் அவனுக்கு இடம் கொடுக்காமல் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான் என்ற அந்த ஒரு உண்மையை அறிந்து கொண்ட பிள்ளைகள் தான் புத்திரர்களாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு முழு உலகமும் ஒரு மாயைக்கு, ஒரு அழிவுக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து விடுவிப்பதற்கு அந்த சர்வ சிருஷ்டியும் இந்த அதிகாரத்தை, ஆளுகையை, வல்லமை உணர்ந்து அதை விடுவிக்கும்படியாக தேவ புத்திரர்கள் எழும்ப வேண்டும் என்று வெளிப்படும்படி அது காத்து கொண்டிருக்கிறதாம். ஸோ சபையாகிய நாம் தான் அந்த தேவ புத்திரர்கள். அப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் சிலுவையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து போட்டார். மரணத்தின் அதிகாரியான பிசாசிடமிருந்து நம்மை விடுதலை கொடுத்து, மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உட்பட்டிருக்கிற நம்மீது மரணம் என்ற பிசாசுக்கும், கொள்ளை நோய், வியாதிகள், யுத்தங்கள், இதையெல்லாம் கொண்டு வருகிற பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த பூமியில் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டதினால், இந்த பூமியில் விழுந்ததினால் இந்த பூமியானது நமக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டாயிற்று. ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருந்த இந்த பூமி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சாபத்திலிருந்து பூமி விடுதலையாக்கப்பட்டது. இந்த பூமியில திரும்பவும் மனிதனுடைய ரத்தம் சிந்துவதற்கு, அதாவது சிந்துவதற்கு பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கு அந்த யுத்தத்தின் மூலமாக எத்தனை மரணங்கள், எத்தனை பேருடைய ரத்தம் இந்த பூமியில் விழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்? புத்திரர்களாகிய நாம் அதை அறிந்து அதை எதிர்த்ததுனால பிசாசு இத்தனை காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறான்.
திருடன் திருடி கொண்டிருக்கிறான், ஆத்துமாக்களை கொன்று கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசுவை நாம் பெற்றுக்கொண்ட, நாம் அறிந்து கொண்ட, நாம் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவன் ஓடிப்போவான். அதனால தான் லூக்கால சொல்றாரு, யுத்தத்தின் செய்திகள்லாம் நீங்க கேட்பீங்க, இதையெல்லாம் கேட்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது என்று உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்படின்னா பிசாசுடைய அதிகாரம் முற்றிலுமாய் தேவ புத்திரர்களினால் அழிக்கப்பட்டு இந்த பரலோக ராஜ்யம் முழுவதுமாய் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதுதான் உங்களுடைய மீட்பு சமீபமா இருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்றார். ஸோ திருடன் இதையெல்லாம் திருடி கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் நடக்கும் அப்படின்றது இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு முன்கூட்டியே சொன்னதுனால நாம் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு இருக்கிறாரு. அதுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்றாரு. ஸோ இந்த பூமியை தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவ புத்திரர்களை அவர் எழுப்பி கொண்டிருக்கிற நாட்களாக இது இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை, வல்லமையை, அதிகாரத்தை, கிருபையும் இரக்கத்தை உணர்ந்து கொண்ட நாம் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. அவனுக்கு நாம் எதிர்த்து இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாய் அவனை விரட்டி அடிக்கக்கூடிய நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக மனிதர்கள் யுத்தத்திலும் கொள்ளை நோயிலும் அழிந்து போவது தேவனுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய கரத்திலிருந்து வருவதும் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நாம் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவு இல்லாமல் அவனை நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அலோவ் பண்ணுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ உலகம் முழுவதும் இன்றைக்கு என்ன தேவை? அவரை குறித்த பிதாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் குறித்து அறிவதுமே நித்திய ஜீவன். ஸோ உலகம் ஃபுல்லாக இன்றைக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த மரணத்தை வெளியேற்றுவதற்கு ஒரே வழி மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் தன்னலமற்ற அந்த கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது எப்படி ஒரு நாடு இன்னொரு நாடை அழிக்க முடியும்? எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அழிக்க முடியும்? ஸோ இன்றைக்கு நமக்கு தேவையெல்லாம் ஆண்டவர் நம்மை தேடி இந்த உலகத்தை நேசித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்ற நம் தேவாதி தேவனை நேசிக்கும்படியாக எல்லா ஜனங்களுடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். அவருடைய கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறணும். எதற்காக? கிறிஸ்துவின் அன்பை உணர்வதற்காக. அதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஸோ எல்லா மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாக இந்த பூமி பரலோகமாக மாறும். ஸோ தேவ புத்திரர்களாகிய நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் பிசாசு கிரியை செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் அவருடைய புத்திரர்களாகிய நாம் இதை அறியாமல் இருக்கிறதுனால தான். ஆனால் தேவ புத்திரர்கள் அவருடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திறவுகோள்களை பயன்படுத்தி பரலோகத்தின் எல்லா பொக்கிஷங்களையும் நாம் கட்டவிழ்த்து இந்த பூமி அதனால் நிரப்பும்படியாக பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசையாய் ஜெபித்தது போல அவற்றை நாம் நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்னும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளுடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறட்டும். தேவனுடைய புத்திரர்களாய் எழும்பி இந்த சர்வ சிருஷ்டியும் விடுதலையாக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். So we are chosen to live a heaven on earth life. Amen. Amen.